ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த உருண்டை குழம்புக்கு மசாலா நம்மளே அரைச்சி சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம். உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக சோம்பு, குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இது கூடவே 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள்லாம் வறுபட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பத்தை தேங்காய் பெருசாக எடுத்து அதை திருவி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுக்குள்ளே சேர்த்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற விட்டுருங்க. நல்லா இது ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு திருப்பவும் அந்த பாத்திரத்தையே நான் கழுவி எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா புளி ஒரு லெமன் சைஸில் உள்ள புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா இந்த குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். நம்ம இப்போ ஏற்கனவே நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த கடலைப்பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே அந்த ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு இந்த கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். கூடவே இதில் தேவையான உப்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் உப்பு எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாவை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது. லைட்டாக தான் பிடிக்கணும். நீங்கள் லைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் இதுக்குள்ளே மசாலாலாம் இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்லா இந்த உருண்டைக்குள்ளேயும் எல்லா காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இறங்கி வரும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு உள்ளே இறங்காது. நான் இது ரொம்ப லூஸாக தான் பிடிச்சிருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 வாட்டி மட்டும் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மசாலா உருண்டைகள் எல்லாமே நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த உருண்டைகள் எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறிட்டோன்னா போதும். சுவையான உருண்டை குழம்பு தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.